நம்ம அரியலூர் மாவட்டம் கரவெட்டி பறவைகள் சரணாலயம் உருவாகுவதற்கு ஒரு ஊர் மக்கள் தன்னோட வாழ்வாதாரத்தை விட்டுட்டு ஏன் தன்னோட ஊரையே விட்டுட்டு பல கிராமங்கள்ல குடியேறி இருக்காங்க. இந்த உண்மை கதை நிறைய பேத்துக்கு தெரியாது. சோ அதை பத்தி தான் இந்த வீடியோல முழுசா பாருங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. இப்பயும் நாங்க புறம்போக்கில தான் வாழ்றோம். இப்பயும் பட்டாவில வாழலையே. நாங்க இடத்த கொடுத்துட்டோம். நீங்க காட்டி விட்ட இடத்துக்கும் பரிமண்டா நாங்க வாங்கறதுக்கு வாழ்றதுக்கு இன்னமும் எங்களுக்கு இது கிடையாது. இன்னமும் பறவை போல தான் வாழ்றோம். எங்கேயோ ஒரு பக்கம் கூடு கட்டுறோம், எங்கேயோ ஒரு பக்கம் குடி இருக்கிறோம். ஆனா பிறந்த பண்ண விட்டுட்டு எங்கேயோ போறது தெரியாதையா? அந்த ஏரியை பத்தி சொல்லுங்க. அந்த ஏரி உருவானதை பத்தி தெரியுங்களா? தெரியும் சார். அதில் நீங்க ஃபர்ஸ்ட் கரவட்டி ஏரின்னு சொன்னீங்க. அது கரவட்டி ஏரியா கிடையாது. இப்போ தற்போது ஒரு 10 வருஷமா கரவட்டி ஏரின்னு சொல்லிடுறாங்க, போர்டும் போடுறாங்க. ஆனால் உண்மையே இந்த ஏரியா பேர் வேட்டோடி ஏரி தான். பழைய ஏரியா இல்லை, நிலமா இருந்துச்சு, பட்டா நிலமா இருந்துச்சு. மற்ற எல்லாமே இது விவசாய நிலம் தான். காமராஜ் ஆட்சி காலத்தில் மேட்டூர் அணை வெட்டுறாங்க. அங்கேயிருந்து வெட்டு வரும்போது இங்கே ஒரு ஏரி தேவைப்படுது. நாங்கள் இதில் 67 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்தில் நாங்கள் வசிச்சு வந்தோம். அதன் பிறகு அவங்க கவர்மெண்ட் இந்த இடத்தெல்லாம் எடுத்துட்டு ஏரி வெட்டினவும் வேட்டைக்குடிக்கு அனுப்பிட்டாங்க. மேற்க ஊரை நாங்கள் காலி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும் அவங்க கலிங்கிய உயர்த்தி கட்டிட்டாங்க. ஒரு அடி உயர்த்தி கட்டும் ஆட்டோமேட்டிக் தண்ணி வீட்டு உள்ள போறவும் எல்லாரும் விட்டுட்டு தானா கரையேறி போயிட்டோம். அந்த வீட்டுக்கு கவர்மெண்ட் எந்த பைசாவும் எதுவும் கொடுக்கல. நான் பேசிட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி தான் வேட்டைக்குடிங்கிற ஒரு ஊரே இருந்துச்சு. இப்ப அந்த ஊர் இல்ல. அந்த ஊர் பாத்தீங்கன்னா வெளியில வேற இடத்துக்கு மாத்திட்டாங்க. இந்த எங்க இடத்த ஏரியில விட்டுட்டு அவங்களா கொடுத்த நிலத்தை நாங்க இப்ப 50 வருஷம் முழுதுகிட்டு இருக்கோம். அதுக்கு பட்டா கொடுக்காம வருஷத்து வருஷம் நாங்கள் ஹெல்ப் பண்ணி பார்க்குறோம். பட்டா கொடுக்கல. எங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கணுங்கிற ஆட்சி மேல தான் பண்ணிட்டு இருக்கோம். 79 வயசு ஆயிடுச்சு. 50 வருஷமா போராடிட்டு இருக்காரு. அவரோட சொந்த இடத்தை கொடுத்துட்டு அவருக்கான கொடுத்த இடத்த அவர் பேர மாத்துறதுக்கு ஒரு 1100 ஏக்கர் நிலம் வெட்டும் போது சின்ன சின்ன ஏரியெல்லாம் அடிபட்டு போகுது. அதை என்ன பண்றாங்க கவர்மெண்ட், என்ன பண்றாங்க காமராஜ் பில் என்ன பண்றாங்க, அது ஆளுக்கு நிலம் விட்டவங்களுக்கு புறம் ஆள் 30 சென்டும் 10 சென்டும் 50 சென்டும் 4 சென்டும் ஏரி புறம்பு கடத்து தராங்க. பட்டணத்தை யாருக்கும் தெரியல. அதாவது 54 அந்த இடத்துக்கு ஏரி இடத்துக்கு நாங்க எப்படி ஏரிக்கு பட்டணத்தை கொடுத்தோமோ, எங்கள்கிட்ட பணம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஏரி இடத்த அவங்க சும்மா கொடுத்தல. கவர்மெண்ட் எங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு தான் கொடுத்தாங்க. 140 பணம் கட்டி தான் வச்சிருக்கோம். அந்த ரிசிப்ட் நாங்க வச்சிருக்கோம். அவங்களுக்கு என்னமோ கவர்மெண்ட் கொடுத்துடல. அந்த ரிசிப்ட் நாங்க வச்சிருக்கோம். எங்கிருந்தோ அந்த பறவைகளுக்கு ஒரு சரணாலயம் கொடுத்திருக்காங்க. இவங்களோட சரணாலயத்தை எடுத்து இப்ப இவங்க பறவை மாதிரி சுத்திட்டு இருக்கேன், நாங்க புறம்போக்குல வாழ்ந்துட்டு இருக்கோம், நாங்க பறவை மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு பறந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க. பறவைகளுக்கு கிடைச்ச இடம் கூட எங்களுக்கு கிடைக்கல, எங்க பேர்ல கிடைக்கல. இப்ப அவங்களுக்கு ஒரு பேர் வச்சு இந்த இடத்த கொடுத்துருக்காங்க. ஆனா எங்களுக்கான இடம் இல்ல, எங்களுக்கான பட்டா இல்ல, நாங்க புறம்போக்குல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மன கஷ்டத்தோட இவர் சொல்லியிருக்காரு.